வெல்கம் டு ஸ்டாக் ராயல் யூடியூப் சேனல். நம்ம இப்போ அவென்யூ சூப்பர் மார்க்கெட், அதாவது டிமார்ட் அப்படின்ற ஒரு ஒன் ஆஃப் பாயினியர் ஃபார் ரீட்டைல் கெயின்ட் அப்படின்னே சொல்லலாம். பயங்கரமான பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டை இவங்க வச்சு மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது வந்து தமிழில் சொல்லணும்னா பல்பொருள் அங்காடி. அதாவது இதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா எல்லா பொருளுமே கிடைக்கும். கிராசரியிலேருந்து ஸ்டேஷனரியிலேருந்து உங்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே கிடைக்கும். அப்படி ஒரு பெரிய பெரிய ஸ்டோரை வச்சுருக்கவங்க தான் இவங்க டிமார்ட். இவங்க கரண்ட்லி இவங்களுடைய ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4500 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இவங்க வந்து Q1 ரிசல்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஸ்டாண்ட் அலோன் நெட் ப்ராஃபிட் வந்து ரோஸ், அதாவது அதிகமாக இருக்குது 2.1% இயர் ஆன் இயர். அதாவது 830 கோடி ரூபாய் FY26 Q1 இவங்க ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. இதே Q1 FY25 812 கோடி ரூபாய் இருந்திருக்குது. ஒரு நல்ல கெயின். 2.1%ன்றது இந்த இன்ஃப்ளேஷன் ரேட்ல இருக்கும்போது இது ஒரு நல்ல கெயின் தான். கன்சாலிடேஷன் ப்ராஃபிட் ஃப்ளாட்டாக தான் இருக்கு. அதாவது 773 கோடி ரூபாய் கம்பேர்ட் டு இயர் ஆன் இயர் ஃபார் 774 கோடி ரூபாய் போன FY25 ரிசல்ட். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 16% இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 15,932 கோடி ரூபாய் டு 16,360 கோடி ரூபாய். அதாவது கன்சாலிடேட் ரெவன்யூ ப்ராஃபிட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரெவன்யூ வந்து க்ரோத் ஆகிருக்குது. எபிட்டா ஆல்சோ இன்க்ரீஸ் 6 to 7% இயர் ஆன் இயர். அதாவது 1313 crore கம்பேர் வித் லாஸ்ட் FY25 1299 கோடி ரூபாய் இருந்தது. இப்போ 1313 கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ரெவன்யூ ப்ரெஷர் இருக்குது. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த ஸ்டாக்ஸ்லேயே பார்க்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். டீஃப்ளேஷன் நடந்திருக்குது இந்தியாவில் இருக்கிற கிராசரி மார்க்கெட்டில். அதாவது மான்சூன் அது இதெல்லாம் நிறைய வந்து நல்ல பொருட்கள்லாம் விளைஞ்சிருக்கிறதால டீஃப்ளேஷன் நடந்திருக்குது. அதாவது இன்ஃப்ளேஷன்னா விலை அதிகமாகும், டீஃப்ளேஷன்னா விலை குறையும். விலை நிறைய குறைஞ்சதால இவங்களுக்கு மார்ஜின் ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து ஒரு வைர ஊசி தான், கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. ஸ்டோர் எக்ஸ்பேன்ஷன், அதாவது Q1 இவங்க 9 நியூ ஸ்டோர்ஸை வந்து திறந்துருக்குறாங்க. அதன் மூலிமா 4.2% சேல்ஸை வந்து அதிகப்படுத்திருக்காங்க. லைக் ஃபார் லைக் க்ரோத் அப்படின்னாக்கா இந்த ஸ்டோருக்கு வர்றவங்களுடைய லைக்ஸ் அதிகமாகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 7.1% க்ரோத் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து Q1 ரிசல்ட். அதுக்கப்புறம் நம்ம இந்த சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, யார் யார் அதிகமாக வாங்கலாம்னு சொல்லி ரேட்டிங் கொடுப்பாங்க இல்லையா, அது மாதிரி மோர்கன் ஸ்டான்லி வந்து அண்டர் வெயிட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்டாக்குடைய டார்கெட் வந்து 3350 ரூபாயா குறைச்சிருக்கிறாங்க. HSBCயும் 3660 ரூபாயா அண்டர் வெயிட் தான் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து மோர்கன் ஸ்டான்லி அண்ட் HSBCயோட கருத்து. அது என்ன சொல்லியிருக்காங்க, HSBC 54 புது ஸ்டோர்ஸை வந்து இவங்க ஆட் பண்ணுறதால ஒன்றும் வேலைக்கு ஆகாதுன்னு வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னாக்கா இந்த டீஃப்ளேஷனால தான். இந்த இன்ஃப்ளேஷன் இருந்ததுன்னா ஸ்டோர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், டீஃப்ளேஷன் இருக்கிறதால ஸ்டோர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாது. JP Morgan ஹோல்ட் ரேட்டிங் தான் கொடுத்துருக்குறாங்க. JP Morgan என்ன ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்கன்னா, ஸ்டாக்குடைய டார்கெட் ப்ரைஸ் வந்து 4150 குறைச்சிருக்கிறாங்க. மார்ஜின் வீக்னஸை தான் இவங்க மேஜராக சொல்லியிருக்கிறாங்க. நிவாமா ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் வந்து 4273 ரூபாய் டு 4086 ரூபாய். 4086 ரூபான்றது ஸ்டாப் லாசஸ், 4273 ரூபாய் அந்த டார்கெட். மோதிலால் ஒஸ்வால் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க 4500 ரூபாய். ரெவன்யூ 16% இயர் ஆன் இயர் அதிகரிச்சிருக்குது. அதுதான் இதில் இருக்கிற பாசிட்டிவ் நியூஸ், வேற எதுவும் இல்லை.